நீங்க என்கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என் ஒய்ஃபோட இல்லைன்னு சொன்னீங்க. அதனால நானும் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைச்சேன். பட் ப்ராப்ளமே உங்க ஒய்ஃபா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஒருத்தரோட பாஸ்ட் இன்னொருத்தரோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணக்கூடாதுன்னு. அதனால தான் கிளம்பி வந்துட்டோம். நமக்கு அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருந்தா இப்போ நமக்கு கல்யாண ஷாப்பிங், ப்ரீ வெட்டிங் ஷூட், வெட்டிங் கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்திருக்கும். ஆனா என்ன பண்றது, பேட் லக். நான் எப்பவும் ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், உறுதியா நம்பினா அது நடக்கும்னு. அஃப்கோர்ஸ் நான் உறுதியா நினைக்கணுங்கிற அவசியத்தையும் என் அண்ணன் எனக்கு கொடுக்கவே இல்லை. நான் அப்படி விடவும் மாட்டேன். இப்பவும் எனக்கு நம்ம கல்யாணத்து மேல நம்பிக்கை இருக்கு. உங்களை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேங்கிற ஆசை இருக்கு. ஆனா ஒரு விஷயம், நாளைக்கு திரும்பவும் வந்து உங்க ஒய்ஃப் பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல. ஒரு வாட்டி நடந்தது மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னா நம்ம தான் முன்னெச்சரிக்கையோட இருக்கணும். நான் உங்களுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன். ஆனா பாவம் என் அண்ணன் அந்த விஷயத்துல கொஞ்சம் பயப்படுறாரு. அது ஏன்னா நான் ஃபியூச்சர்ல வருத்தப்படக்கூடாதுன்னு என் அண்ணன் நினைக்கிறாரு. என் அண்ணனுக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும், இந்த பூமியில ஜொலிக்கிற ஒரே ஒரு அழகான நட்சத்திரம் நான் தான். ஆல்வேஸ் ஷைன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் என் அண்ணனோட ஆசை. ஆக்சுவலி உங்களை மாதிரி ஹேண்ட்ஸமான ஆள, லவபிள் பர்சனை, ஹஸ்பண்ட் மெட்டீரியல விட்டுட்டு போனது அவங்களுடைய பேட் லக். பட் நான் லக்கி சாமாச்சே, நான் விடவே மாட்டேன். இப்ப கூட நான் உங்களுக்கு கால் பண்ணது என்னோட தங்கச்சி உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா. கரெக்டு தாங்க. இன்ஃபேக்ட் நானும் நீங்கள் கால் பண்ணது ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணாமல் இங்கே வரத்துக்கு காரணமும் என்னோட தங்கச்சி தாங்க. பேபி, நம்ம வீட்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது சம்பவம் நடக்க போகுது. என்ன மம்மி அது? அத நான் அப்புறமா சொல்றேன். நீ போன வேலை என்னாச்சு? அவளை ஃபாலோ பண்ணியா? அவ ககனை சந்திச்சாளா? போட்டோ எடுத்தியா இல்லையா? எடுத்துட்டேன் மம்மி, பாருங்க. சபாஷ், வெரி குட் பேபி. மம்மி, இப்பவே இந்த விஷயத்தை போய் டாடி கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம். இப்படி போட்டோஸ் எடுத்தோன்னு தெரிஞ்சா நம்ம எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்கள ஃபாலோ பண்ண விஷயம் தெரிஞ்சிடும். நம்ம பூமியை டார்கெட் பண்றோன்னு உன் டாடி நினைக்க வாய்ப்பு இருக்கு. அவருக்கு நம்ம மேல ஒரு துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. அதனால இந்த போட்டோஸ உன்னோட டாடி பார்க்கணும். ஆனா நம்ம அனுப்புன மாதிரி இருக்க கூடாது. இரு, புடி. இந்த போன் இருக்கிறது உன்னோட டாடிக்கு தெரியாது. இப்போ இதோட தேவை இருக்கு. இதோ இப்போ இதுல இருந்து உன் டாடிக்கு போட்டோஸ் அனுப்புறேன். பூமி, 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 பூமி. நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. பூமி, வா வா. அப்பா, வாய் மூடு. அப்பா நீ என்ன கூப்பிட்டேன்னா உன்னை கொன்னு போட்டுருவேன். ககனை போய் எதுக்கு பார்த்த? அப்பா இல்லப்பா, நான் அவரை சந்திக்கல. அப்ப இது என்னது? எதுக்கு போய் அவனை பார்த்த? மாமா, என்ன போட்டோஸ் மாமா அது? என்னாச்சு? பூமி, ககன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் திரும்ப சந்திக்கிறாங்களா? சித்தி, அது பூமி,
உன்னோட அப்பா நீ அந்த ககனை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு கோடு கிழிச்சு வச்சாலும் நீ அந்த கிழிச்ச கோட்டையே தாண்டி போய் மறுபடியும் அவனை சந்திச்சுக்கிட்டு இருக்க. அன்னைக்கு அந்த ககன் என்ன பண்ணா? உன் கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளினான்ல. நான் மட்டும் வராம இருந்திருந்தா நீ நடு ரோட்டுக்கு தான் போக வேண்டிய நிலைமை வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது என் பொண்ணுங்கிற பாசம் உன் மேல இல்லாம இருந்தும் தகப்பனா கடமை இருக்கிறதுனால உன்னை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்க. அப்படி இருந்தும் நீ எனக்கு தெரியாம அவனை போய் சந்திக்கிற. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? மாமா, இதெல்லாம் ஏதோ பெரிய சதி மாதிரி தெரியுது மாமா. அந்த ககனோட கை கோர்த்து இந்த குடும்பத்தை எதையோ பண்ணணும்னு நினைக்கிற மாமா. பாருங்க அப்புறவா, நீங்க என்ன பேசுறீங்க? பூமிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா அன்னைக்கு நீங்க சொத்தை எழுதி கொடுத்தோம் அவ எதுக்காக வாங்கல? அவளுக்கு தேவை சொத்துலாம் கிடையாது, பாசம். அவளுக்கு பாசம் மட்டும்தான் தேவை. எல்லாரையும் பாசமா பாத்துக்கணும், எல்லாரும் வேணும் நினைச்சாலாம் நடக்காது. இப்ப இவளுக்காக என் புருஷன் இறங்கி போகணுமா என்ன? நான் உன்னை பல தடவை மன்னிச்சிருக்கேன் பூமி. அப்படி இருந்தும் நீ கொஞ்சம் கூட மாறல. இப்பவும் நீ அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க. அவனை பத்தி யோசிக்காத அந்த பூமி தான் எனக்கு வேணும். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளியில போ. அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. கேட்க மாட்டேன். அப்பா, ஒரு நிமிஷம் ப்ளீஸ் பா. நீங்க அந்த போட்டோஸ பார்த்து நான் தப்பு பண்ணிட்டதா நினைக்கிறீங்கல்ல? அப்போ இந்த போட்டோஸ பாருங்கப்பா. போய் சொல்லாத, நான் ககனை சந்திக்கவே இல்ல. அப்போ நான் சொல்றதும் அதுதானப்பா? நான் சந்திக்கலன்னு சொன்னா போட்டோஸ் வந்திருக்குன்னு சொல்றீங்க. இப்போ நக்ஷத்ராவும் சந்திக்கலன்னு தான் சொல்றா. அப்படி இருந்த போட்டோஸ் வந்திருக்கு. இந்த போட்டோஸை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி நம்புறீங்கப்பா? உங்களுக்கு அனுப்பி வச்சவங்க தான் எனக்கும் அனுப்பி வச்சாங்க. அப்போ நக்ஷத்ரா போய் சந்திச்சிருக்காளா? இல்ல, நான் ககனை சந்திக்கவே இல்ல. நான் சந்திச்சது உண்மைன்னா நக்ஷத்ரா சந்திச்சதும் உண்மைதான். அவ சந்திக்கவே இல்ல. அப்படின்னா பூமி கூட சந்திக்கவே இல்ல. அப்போ நமக்குள்ள சண்டைய வர வைக்கிறதுக்கு, அக்கா தங்கச்சிய பிரிக்கிறதுக்கு யாரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.